தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க ஆண்டவராக இயேசுவை குறித்தது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்ன போதித்தார், இயேசு என்ன கிரியைகளை செய்தார், எப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பித்தார், இயேசு எப்படி மனுக்குலத்தை மீட்டெடுத்தார், இயேசுவை குறித்த சத்தியம் என்ன, பைபிள் போதிக்கிற இயேசுவை குறித்த சத்தியம் என்ன, ரைட்? ஹல்லேலூயா. இவைகளைத்தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். அநேக பேர் பாருங்கள், பொதுவாக எங்கோ இயேசுவை குறித்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதோ கேள்விப்பட்டதுனால, இல்லை ஏதோ 1-2 வசனங்களை வாசித்ததுனால, இல்லை யாரோ கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறதுனால, இல்லை ஒரு 2-3 தடவை அவங்க கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போனதுனால, ரைட், இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் பார்த்ததுனால எங்களுக்கு இயேசுவை நல்லா தெரியும்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த காரியங்கள்லாம் இயேசுவை குறித்த ஒரு முழுமையான படத்தை கொடுப்பதே இல்லை. இந்த விதத்தில் நீங்கள் முழுமையான இயேசுவை குறித்த அறிவை அடைய முடியாது. உங்களுக்கு இயேசுவை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பைபிளை வாசிக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுதுன்னு நீங்கள் படிக்கணும், ஜெபத்தோடு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இயேசுவை குறித்த உண்மையான சத்தியம் விளங்கும். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைபிள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுது, பைபிள் போதிக்கிற சத்தியம் என்ன, அந்த எக்ஸ்பர்ட் இதை சொன்னார், அந்த பெரிய ஞானி இதை சொன்னார், அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. வேதம் பைபிள் என்ன சொல்லுது இயேசுவை குறித்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆல்ரெடி இயேசுவை அறிந்தவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான ப்ரோக்ராம். ஏன்னா இந்த இங்கே போதிக்கப்படுகிற இந்த மெசேஜஸ் மூலமாக நீங்கள் இயேசுவை குறித்த அறிவில் வளர முடியும். இயேசுவின் மீது உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பலப்படும். அது மட்டுமல்ல, இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த போதனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்வையே மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை குறித்த ஒரு மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த போதனையை கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கட்டும். பிதாவே, இந்த போதனைகளை கேட்கிற விசுவாசிகள் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த தயார்படுத்தப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ப்ரோக்ராமில் நம்ம இந்த முதல் பகுதியில் நம்ம 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து போதிக்கப்படுகிற 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் வெளிப்பாடு, இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன். 2வது, இயேசு தேவகுமாரன், ஜீவிக்கிற தேவனாகிய பரலோக பிதாவின் தேவகுமாரன். 3வது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் வித்தாக தாவீதின் குமாரனாக இருக்கும் வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. 4வது, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக மகிமையை எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார். மனுக்குலத்தின் மீட்பிற்காக சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்து இந்த உலகத்தை, இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah to Jesus.
முதல் 3 வெளிப்பாடுகளை நம்ம ஆல்ரெடி தியானிச்சிட்டோம். ரைட்? இயேசு நித்திய தேவன் என்பதை குறித்தும், இயேசு தேவகுமாரன் என்பதை குறித்தும், இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியா அப்படின்றதை குறித்தும் நம்ம ஆல்ரெடி தியானித்து முடிச்சிட்டோம். இன்றையிலிருந்து இயேசு எப்படி மனுஷகுமாரனாக இருக்கிறார், மனுஷகுமாரன்னா என்ன அர்த்தம், இயேசு எப்படி மனுஷகுமாரனாக வந்தார், ஏன் அவர் மனுஷகுமாரனாக வர வேண்டும், அவர் எப்படி மனுஷகுமாரனாக செயல்பட்டார், இந்த காரியங்களை குறிச்செல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு புரியலைன்னா பைபிளில் இருக்கிற அநேக போதனைகள், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் இருக்கிற அநேக போதனைகள் உங்களுக்கு விளங்காது. அது சரியாக உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் இந்த போதனையும் நாம் இன்றைக்கு ஆரம்பித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:5 வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு ஒற்றுமையை குறித்தும் ஒற்றுமைக்கு தேவையான குணாதிசயங்களை குறித்தும் போதித்து கொண்டு வருகிறார். இங்கே இந்த இடத்துல குறிப்பாக தாழ்ச்சியை குறித்து போதித்து கொண்டு வருகிறார். அப்போ தாழ்ச்சிக்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசுவை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். ரைட்? இயேசு எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டார் அப்படின்றத இங்கே நமக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2:5 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வேத பகுதி. இதில் பொக்கிஷமான அநேக போதனைகள் இருக்குது. ஆனால் நம்ம குறிப்பாக இயேசு எப்படி மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்ற அந்த சத்தியத்தை இங்கே கவனிக்க போகிறோம். அந்த 6ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்கள், வேதம் ஆல்ரெடி போதிச்சபடி நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இயேசு, அதாவது ஆதியிலே இயேசு இருந்தார், இயேசு தேவனோடு இருந்தார், இயேசு தேவனாகவே இருந்தார் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்குது. அப்படி தேவனாய் இருக்கிற இயேசு, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனாய் இருக்கிற இயேசு, ரைட், அதான் தேவ ரூபமாக இருந்தும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்கள், மனுக்குலத்தை மீட்கணும்னா இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வரணும். ஏன்னா பாருங்கள், பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டது கர்த்தர் அல்ல, மனிதன். அந்த வாசலை அடைக்கிறதும் மனுஷன்தான் செய்யணும். ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ரைட்? அதனால் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது மனிதனாக வர வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்படி அவர் மனிதனாக வர வேண்டுமென்றால் அவர் அந்த தெய்வீக வல்லமைகளோடு வர முடியாது. ஏன்னா தேவனை அவர் மனுஷன் கிடையாது இல்லையா? அப்போ மனுஷனாக வரணும்னா அவர் அந்த தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு நம்மை போல ஒரு மனிதனாக அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுமா? அதை செய்கிறதுக்கு அளவில்லாத அன்பு இருக்கணும், அளவில்லாத இரக்கம் இருக்கணும், அளவில்லாத தாழ்ச்சி இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்மலாம் கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்துட்டோம்னா அந்த பழைய வாழ்க்கை நிலைமைக்கு போக ரொம்ப கஷ்டப்படும். நம்மளுக்கு அது பிடிக்காது இல்லையா? நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருந்தாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வசதியை அடைஞ்சிட்டீங்க, ரைட், கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு லக்ஸரி, ஒரு சொகுசுகள்,
இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு போகிறது உங்களுக்கு வந்து பிடிக்காது இல்லையா? வேண்டான்னு தான் நினைப்பீங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு நல்ல பெட்டில் நான் தூங்கி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சொகுசான நல்லா பெட்டில் தூங்கி பழகிட்டிங்கன்னா ஒரு சாதாரண பெட்டுக்கு திரும்ப போகிறதுக்கு விரும்ப மாட்டீங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, ஹோட்டலில் பெட்டு சரியில்லைன்னா கூட உங்களுக்கு தூக்கம் வராது. இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அங்கே வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பெட்டு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா ஏசி போட்டு பழகிருப்பாங்க. வண்டி ட்ராவல் பண்ணுறதும் ஏசி வண்டி, வேலை பார்க்குற ஆஃபீஸு ஏசி ஆஃபீஸாக இருக்கும் ரைட். அப்படியே இருந்து பழகிட்டால் இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்கு வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி இல்லாத ஒரு இடத்துல தங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அநேக நேரத்தில் அது விரும்ப மாட்டோம். எங்கேயாவது ஏசி ரூமுக்கு இருக்குதா அப்படின்னு தான் தேடி பார்ப்போம் இல்லையா? ஹல்லேலூயா. இது பொதுவாக மனுஷ சுபாவம். நம்மளுக்கு இந்த மாதிரி சாதாரண சொகுசுகளே நம்மளுக்கு கூட மனசு இல்லை ரைட். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வழி பார்க்குறோம். கொஞ்சம் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டு பழகிட்டா அப்புறம் யாரும் பழைய மாதிரி இந்த சாதாரண சாப்பாடு இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக காசு இருக்கிறது அவ்வளோவா நல்ல டேஸ்ட் இல்லாதது, அவ்வளோவா நல்ல குவாலிட்டி இல்லாததெல்லாம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் ருசி பார்த்து நல்ல உணவு ருசி பார்த்துட்டா அந்த பழைய இதை நிலைமைக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள், நம்மளாம் இந்த சாதாரண சொகுசை விடுறதுக்கே கஷ்டப்படுறோம். அவர் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் சர்வ வல்லவர், அளவில்லாத ஞானம் உள்ளவர், சகலவற்றையும் அறிந்தவர், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் ரைட். இங்கிலீஷில் இந்த 3 குவாலிட்டிஸ் பிரதானமாக சொல்லுவாங்க கர்த்தருக்கு ரைட். கர்த்தர் பார்த்திங்கன்னா சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் முடியும், எல்லாமே அவருக்கு ஆகும், அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு குவாலிட்டி. இன்னொன்று அம்னிஷியன்ட். அம்னிஷியன்ட்னா எல்லாமே அவருக்கு தெரியும், தெரியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும் ரைட். அப்போ ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கிறவர் அட் அ டைம். இப்போ நம்மளாலாம் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். வானதூதர்களும் சரி பிசாசுமே சரி அவங்களால எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ரைட். ஆனால் கர்த்தரால் மட்டும்தான் வானத்தையும் நிறைக்க முடியும், பூமியும் நிறைக்க முடியும், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட வல்லமைகள் மகிமை அவர் இருக்கிற பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு இடம் ரைட், மரணமே இல்லாத இடம், பாவமே இல்லாத இடம், மகிமை, ஜீவன், சந்தோஷம், சமாதானம், ஆர்ப்பரிப்பு நிறைந்த ஒரு இடம், சாப வாசனையே இல்லாத ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு, அப்படிப்பட்ட வல்லமைகளை விட்டுட்டு ஒரு மனுஷனாக ஒரு சரீரத்துக்குள்ளே தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வாழணும்னா அது எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய தியாகம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய தியாகம். அதெல்லாம் நம்ம அந்த 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 மாதிரி ஒரு காரியத்தை நம்மளால் கற்பனை பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா நம்ம யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. ஏன்னா யாருமே கர்த்தர் அளவுக்கு வல்லமை உள்ளவங்களும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களும் கிடையாது, நம்ம அம்னிஷியன்ட் எல்லாமே தெரிஞ்சவங்களும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளால் கற்பனை பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த விட்டுட்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டுட்டு அவர் ஒரு சாதாரண மனுஷனை இந்த பூமிக்கு வரணும்னா அது எவ்வளோ பெரிய தியாகம். அதைத்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். ஏசப்பா அதை செஞ்சார். அவர் இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்துக்கிட்டு வரல ரைட், தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை அகற்றி வச்சுட்டு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை இறுக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக அவர் நினைக்கல. அந்த தெய்வீக வல்லமைகள், அந்த தெய்வீக ப்ரிவிலேஜஸ், அந்த அத்தாரிட்டி அதெல்லாம்
எனக்கு இது வேண்டவே வேணும், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் யோசிக்கலை. நம்ம மேலே வச்ச அன்புனால், நம்ம மேலே வச்ச இரக்கத்தினால அவர் இதெல்லாம் அகற்றி வச்சுட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வர தன்னை தாழ்த்தி கொண்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ரொம்ப பெரிய ஒரு தியாகம். இதெல்லாம் நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அவர் அப்படி செய்யலைன்னா நம்மளாம் நாசமாக போயிருப்போம், எல்லோரும் நரகத்தில் வெந்துக்கிட்டு இருப்பார். புரியுதா? ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை கவனிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சத்தமாக வாசிங்க என் கூட சேர்ந்து. என்ன சாயலானார்? மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். இதையும் கொஞ்சம் கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை பாவம் மரணம்லாம் தொடவே முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது. பாவ சோதனை கூட அவர் பக்கத்தில் போக முடியாது. வேதம் அதெல்லாம் போதிக்குது. கர்த்தரை சோதிக்க முடியாது பாருங்க. பிசாசாலெலாம் சோதிக்க முடியாது. தீமை அவரை சோதிக்கவே முடியாது. அவர் ஒளியாகவே இருக்கிறவர், வெளிச்சமாகவே இருக்கிறவர், பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆனால் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், பிசாசு இருக்கிற இந்த உலகத்துக்கு, சாபம் நிறைந்த இந்த உலகத்துக்கு, அழிவுகள் துன்மார்க்கர்கள் வாழும் இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்தார். என்ன ஒரு பெரிய தியாகம் அது! சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். நம்முடைய பாவத்து நிமித்தம் மரணத்தை ருசி பார்த்த. பாருங்கள், மரணம் என்பது பாவத்தின் விளைவு. பாவம் இல்லாமல் ஒரு மனுஷனை மரணம் தொடவே முடியாது. அதனால தான் நீங்கள் இயேசு இந்த பூமியில் வாழும்போது பார்த்தீங்கன்னா பல முறை அவரை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் கொல்ல முடியல. ஏன்னா பாவம் செய்யாத அவரை மரணம் தொட முடியாது. அது ஒரு பெரிய காரணம். சிலுவையில் ஏன் இயேசு மரித்தார் என்றால் அவர் நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு அவருடைய பாவத்துக்காக மரிக்கலை, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர் சிலுவையில் மரித்தார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், நித்திய தேவன், மகிமையின் ராஜா பாவம் மரணத்தினால தொடப்படணும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு காரியம். நம்மளாம் அந்த அழுக்கு இல்லை இந்த சாக்கடை தண்ணின்னு ஐயோ அப்படின்றோம் இல்லையா? நித்திய தேவனுக்கு அது பாவம்ன்றது அதை காட்டிலும் பல மடங்கு மோசம். யோசிச்சு கூட பார்க்க முடியாது நித்திய தேவனை பாவம் தொடுது அப்படின்றது. ஆனால் இந்த மீட்பை அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்காகவே அந்த தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷனாக வரலைன்னா அந்த பாவம் அவர் மேலே சுமத்தப்படவே முடியாது. நித்திய தேவனை பாவம் அண்டவே முடியாது. மகிமையின் ராஜாவை பாவம் பக்கத்தில் கூட மகிமையின் ராஜாவோட பக்கத்தில் கூட பாவம் போக முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்க்கலாம், பாவக்கரையோட யாராவது பக்கத்தில் போனால் செத்து விழுந்துருவாங்க. நம்ம பார்க்குற உடன்படிக்கையை எட்டி பார்த்தவங்க கூட செத்து போனான், ஆயிரக்கணக்கில் செத்து போனாங்க. பார்த்துருக்கீங்களா பழைய ஏற்பாட்டில்? ஏசப்பா கர்த்தர் சொல்கிறார், இந்த அவர் இறங்கின அந்த மலை மேலே எவனாவது ஏற முயற்சினா அவன் சாகணும்னு அங்கே பழைய ஏற்பாட்டில் கட்டளை கொடுக்கப்படுது இல்லையா? கல் அடித்து கொள்ளணும், இல்லைனா அம்பு விட்டு கொள்ளணும் அப்படின்னு கட்டளையே கொடுக்கப்படுது. அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூட இவங்களால் போக முடியாது. ஏன்னா அது கர்த்தர் ஏதோ மனுஷன் வேண்டான்னு நினச்சதுனால இல்லை, வந்தால் இவன் அவர் மகிமை தொட்டுச்சுன்னா இவன் செத்தே போவான். இவனுக்கு அழிவு உண்டாகக்கூடாதுன்னா கர்த்தர் அதெல்லாம் செய்யாத, பக்கத்தில் வராதுன்றார். ஏன்னா இவன் பாவத்தினால் கரப்பட்டவன். இன்னும் பாவ நிவாரண பலி உண்டாகலை, இயேசுவோட ரத்தம் இன்னும் சிந்தப்படலை. அந்த இயேசுடைய பலிலாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த பாவ கரையோட பக்கத்தில் வந்தானா அழிஞ்சே போவான். கர்த்தர் மோசிட்ட ஒரு இடத்துல சொல்லவே சொல்கிறார், நான் அவங்க கூட வரல, இவங்க முரட்டாட்டம் பிடிச்ச பாலுகளாக இருக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, இவங்க மத்தியில் நான் என் பிரச்சனை நான் உங்கள் கூட வந்தேன்னா இவன் செத்து போயிடுவான். அதனால் நான் வரல, நீ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், நீ போன்றார். ஒரு இடத்துல கர்த்தர் இப்படியே சொல்கிறாரு பாருங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்போது அந்த தெய்வீக மகிமையை எடுத்துக்கிட்டு வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவர் இந்த பூமிக்கு வரணும்னா, ஒரு மனிதனாக நம்ம மத்தியில் வாழணும்னா அவர் அந்த தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு தான் வரணும். புரியுதா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் போவோம். இங்கே வந்து ஆண்டவராக இயேசு ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் ஒரு இந்த காரியங்களை குறித்து ஒரு சில வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பாருங்கள், மகிமையில் பல லெவல்ஸ் இருக்குது. ரைட்? இயேசு மேலே இந்த பூமியில் அவர் வாழும்போது ஓரளவுக்கு மகிமை இருந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த முழு மகிமை கிடையாது. ஆனால் தேவகுமாரன் மெசியா அப்படின்ற அந்த மகிமை அவர் மேலே வைக்கப்பட்டிருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு யோவானே முதல் அதிகாரத்தில் இந்த விதமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை கவனிங்க. அந்த வார்த்தை, அதாவது இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இல்லையா? அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், ஆதாம் பாவம் செய்து மகிமையிலிருந்து கீழே விழுந்தான்னு வாசிக்கிறோம். ஆதாமுக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அவன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி மகிமையினால் முடிசூட்டப்பட்டவனாய் வாழ்ந்தான். ரைட்? மகிமையினால் உடுத்தப்பட்டவனாய் வாழ்ந்தான். ஆனால் பாவம் செஞ்சதுனால அந்த மகிமையிலேருந்து விழுந்துட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கவனிங்க, பாவம் செய்யாதவர், ரைட், பாவக்கரையே படாதவர், அவர் மேலே தேவனுடைய மகிமை இருந்தது. ரைட்? அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வந்திருக்கிறாரு. மகிமை இருந்துச்சு. ஆனால் அந்த தெய்வீக அந்த வல்லம் இல்லை, அந்த மகிமை இல்லை. ரைட்? சர்வ வல்லவரின் அந்த தெய்வீக மகிமை இல்லை. கர்த்தருடைய குமாரன் அப்படின்ற அந்த மகிமை அவர் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல இடங்களில் கர்த்தருடைய மகிமையை அவங்க பார்த்தாங்க அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதே அவர் மகிமையை எடுத்து வச்சுட்டாருன்னா அப்போ இந்த மகிமை என்ன? அந்த ஒரு கேள்வி வருதுல்ல. ரைட்? அப்போ இங்கே அவர் என்ன மகிமை? ஒரே குமாரனுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மகிமை என்ன? ரைட்? இந்த மகிமைக்கும் சீனாய் மலையில் வெளிப்பட்ட மகிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த மகிமைக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு வெளிப்படுத்தப்படுகிற காண்பிக்கப்படுகிற அந்த மகிமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரைட்? இதே ஆண்டவராக இயேசு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் யோவானுக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ காண்பிக்கப்பட்ட மகிமை வந்து வேறு லெவல். பாருங்கள், இந்த சீஷர்கள்லாம் கர்த்தரோட கூடவே இருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பார்த்தோம், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ பாருங்கள், இது வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற அந்த மகிமை இல்லை, இங்கே அந்த குமாரன் அப்படின்ற அந்த மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டு மகிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரைட்? இப்போ 17ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் போங்க. யோவான் 17 5ஆம் வசனம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இப்போ வந்து இங்கே இயேசு இந்த ஜெபத்தை ஏன் ஏறெடுக்கிறார் அப்படின்னா, அவர் வந்த வேலை முடிய போகுது. ரைட்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த மூப்பர்கள் முன்னாடி நிப்பாட்ட போகிறாங்க. அவர் பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் பிலாத்து முன்னாடி நிற்கணும். அப்புறம் சிலுவையில் அறையப்பட போகிறாரு. 3 நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறாரு. அப்புறம் ஒரு 40 நாளில் பரலோகத்துக்கு திரும்ப போகிறார் இல்லையா? அப்போ பாருங்கள், இப்படி இந்த சூழ்நிலையில் தான் இயேசு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் சொன்ன காரியத்தை கவனிங்க. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஏன் கேட்குறார் இந்த மகிமையை? ஏன்னா பூமிக்கு வரும்போது இதை எடுத்து வச்சுட்டு வந்தார். புரியுதா? ஹல்லேலூயா. பூமிக்கு வரும்போது இந்த தெய்வீக மகிமையை எடுத்து வச்சுட்டு மனுஷனாக வந்தார்.
அப்படி அவர் மனுஷனாக வந்ததுனால இப்போ மனுஷனாக வந்து அவருக்கு பிதா கொடுத்த அந்த வேலையை முடிச்சிட்டார். இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நீங்கள் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன், இப்போ உங்ககிட்ட திரும்ப வரப்போகிறேன். அதனால் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நித்தியத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்துருந்த அந்த மகிமை இருக்குல்ல, ரைட், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக எனக்கு ஒரு மகிமை கொடுத்துருந்தீங்களா, அந்த மகிமை எனக்கு திரும்ப வேணும்னு கேட்குறாரு. அடுத்த பாயிண்ட் கவனிங்க. இந்த பூமியில் இருக்கும்போதே அந்த தெய்வீக மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த மகிமை இந்த பூமியில் இருக்கும்போதே இருந்துருந்துச்சுன்னா இந்த ஜெபத்துக்கு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, ரைட், மைண்டில் வச்சுக்கோங்க. இதே அதிகாரத்தில் இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இந்த கடைசி பகுதியில் பாருங்கள், 24ஆம் வசனத்தை பார்ப்போம். அங்கேயும் பிதாட்ட ஜெபிக்கிறாரு. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினா நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடனே இருக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் ஆல்ரெடி சொன்னார், பூமியில் இயேசு வாழும்போது தேவனுடைய ஒரே குமாரன் என்ற அந்த மகிமையை அவரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இயேசு இங்கே என்ன கேட்குறாரு, இங்கே அந்த ரெண்டு மகிமைக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ரைட். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடினா நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள்னா அவருடைய சீஷர்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். எதுக்கு அவங்க அங்கே இருக்கணும்னு விரும்புகிறேன், ரைட், நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் காணும்படியாக. என்னுடைய அந்த மகிமையை, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை காணும்படியாக. அவங்களுக்கு அந்த ரெண்டு மகிமைக்கு இப்போ வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா பூமியில் இருக்கும்போது தேவகுமாரன்ற அந்த மகிமையை பார்த்தாங்க, ரைட். அந்த மறுரூப மலையில் கூட இயேசு தன்னுடைய மகிமையை காமிக்கிறாரு, அங்கேயும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க யாருமே இயேசுடைய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த மகிமையை பார்த்ததில்லை, யாருமே பார்த்ததில்லை. ஏசப்பா சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு வரப்போகிறேன், என் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற இந்த சீஷர்களும் பரலோகத்தில் என் கூட இருக்கணும், அங்கே இருந்து என்னுடைய அந்த தெய்வீக மகிமையை அவங்க பார்க்கணும்னு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை இங்கேயும் ரெண்டும் ஒன்று கனெக்ட் ஆகுது, பார்த்தீங்களா. உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன விரும்புகிறாரு, நம்மெல்லாம் பரலோகம் போனோம், பரலோகத்துக்கு போய் அவருடைய அந்த தெய்வீக மகிமையை நம்ம பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். அதை ஜபமாகவே ஏறெடுக்கிறார். இந்த ரெண்டு மகிமைக்கும் இன்னொரு ஒரு வித்தியாசத்தை இன்னொரு வசனம் நமக்கு காண்பிக்குது, ரைட். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோவான் ஓரளவுக்கு கர்த்தருடைய மகிமையை பார்த்துருக்கிறார். கர்த்தருடைய மகிமையெல்லாம் பார்த்து, ரைட், அவரோட ரொம்ப ஐக்கியமாக இருந்த ஒரு மனிதன், கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு சீஷன், கர்த்தருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு உட்காந்துருக்கிற ஒரு சீஷன், ரைட், ரொம்ப நெருக்கமானவர், அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த சீஷன் இங்கே பாருங்களேன், 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஏசப்பா பூமியில் இருக்கப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுகிற அந்த சத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் எப்படி இருக்குது, எக்கால சத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பைபிளெலாம் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சங்கீதங்களில் அதிகமாக போதிக்கப்படுகிறது. அவர் எவ்வளோ பெரிய சத்தம், அவருடைய சத்தத்தின் வல்லமை, அவருடைய சத்தத்தின் மகிமை அப்படின்லாம் சங்கீதக்காரன் அருமையாக போதிக்கிறார், ரைட்.
அதனால் இந்த சத்தத்தில் கூட அந்த மகிமை இருக்குது. இந்த புது விதமான மகிமையை இப்போ தான் பார்க்குறார். இயேசு பூமியில் இருக்கும்போது இந்த மகிமையை அவர் பார்த்ததில்லை, இந்த சத்தத்தை அவர் கேட்டதில்லை. ஏசப்பாவோட இந்த சத்தத்தை அவர் கேட்டது கிடையாது. 11ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாரு? இப்போ அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். பூமியில் இருந்தப்போ மாதிரி தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் மெசியாகவும் மட்டுமல்ல, இப்போ அவர் சர்வ வல்லவராக ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக, முந்தினவரும் பிந்தினவருமாக, ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். சர்வ இந்த சிருஷ்டிப்பெல்லாம் ஆரம்பித்தவரா, ரைட், இந்த சிருஷ்டிப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறவராகவும் இருக்கிறார். அதான் ஆல்பா ஒமேகான்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஆரம்பித்தவரும் அவர் தான், எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிறவரும் அவர் தான். அப்போ பாருங்கள், சொல்லிவிட்டு நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ கவனிங்க, இப்போ யோவான் இயேசுவை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஏசப்பா, ரைட். அவருடைய சிரசும் மயிரும் வெண்கல பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. இப்போ மகிமை ஃபேஸே வேறு மாதிரி இருக்குது, மகிமையாக இருக்குது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாடெலாம் நல்லா படித்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருந்ததுன்னு பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை குறித்து வேதம் போதிக்குது. அதே மகிமை, அதே சத்தம் இப்போ இயேசுட்டு இருந்து வருது. அளவு யோவான் இதை கேட்குறாரு. புரியுதா? தமது வலக்கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. 7 நட்சத்திரங்கள்ன்றது வானதூதர்கள், ரைட். அந்த வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்றது பாருங்க தேவ வார்த்தை. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இப்போ யோவானுக்கு கர்த்தருடைய மார்பில் சாஞ்சுக்கிட்டு அப்படி உட்காரணும்லாம் தோணலை. கர்த்தருடைய மகிமையை பார்த்துட்டு நடுங்கிறார். கர்த்தருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுகிறார். புரியுதா? ஏன் இந்த மகிமையை யோவான் ஏசப்பா பூமியில் வாழும்போது பார்க்கல. ஏன்னா ஏசப்பா இந்த மகிமையை எடுத்து வச்சுட்டு பூமிக்கு மனிதனாக வந்தார். அதனால தான் யோவான் அப்படி மார்பில் சாஞ்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிறார். புரியுதா? சரி, இன்றைக்கி கடைசியாக இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2. இங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, பிள்ளைகள்னால் மனுஷர்கள், ரைட். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷர்களை தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கினார் இல்லையா? அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? மகிமையின் தேவனாக அவர் வரல. பாருங்கள், தேவன் ஆவியாகவே இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்போது ஆவியாக வரல, மாம்சமும் இரத்தமும் உடையவராக மனுஷனாக வந்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேதம் போதிக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஒரு மகிமை இருக்குது, மாம்ச சரீரத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. ரெண்டும் வேறு வேறு லெவல், ஒரே லெவல் கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்டெல்லாம். அடுத்து கவனிங்க 15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதாவது மனுஷன் மரணத்துக்கு அடிமை ஆகிட்டான் இல்லையா? பாவத்தின் மூலமாக எல்லா மனுஷரும் மறிக்கிறாங்க. அந்த மரணத்திலேருந்து விடுதலை உண்டாகணும்னு சொல்லி ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்போது மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இது தமிழில் கொஞ்சம் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் அதை இங்கிலீஷில் KJV வெர்ஷனில் வாசிக்கிறேன்.
For verily he took not on him the nature of angels, but he took on him the seed of Abraham. அதாவது பாருங்க, அவர் வானதூதர்களின் சாயலில் வானதூதர்களுக்கு உதவி பண்ணும்படி அவர் வரல. ரைட், அல்லேலூயா. வானதூதர்களுக்கு சகாயம் செய்யும்படி வானதூதரின் சாயலில் அவர் இந்த பூமிக்கு வரல. வானதூதர்கள்லாம் வல்லமை உள்ளவங்க தான், ரைட். ஆனாலும் அவங்க கர்த்தருடைய சர்வ வல்லமைக்கு ஒப்பானவங்க கிடையாது. அவங்க வல்லமைக்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் ஏணி விட்டாலும் சரி, ராக்கெட் விட்டாலும் சரி எட்ட முடியாது. ரைட், அல்லேலூயா. ஆனால் இருந்தாலுமே வானதூதர்கள் வல்லமை உள்ள ஆட்கள். ஆனால் அவங்களுடைய சாயலில் ஏசப்பா இந்த பூமிக்கு வரல, அவங்களுக்கு உதவி செய்யும்படியும் வரல. ரைட். ஆனால் ஏசப்பா ஆபிரகாமின் வித்தாக மனிதனாக இந்த பூமிக்கு மனிதனுக்கு சகாயம் செய்யும்படி வந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. பாருங்கள், இது அவசியமாக இருந்துச்சு. இட் வாஸ் அ நெசசிட்டி. கர்த்தர் தெய்வீக வல்லமையை எடுத்து வச்சுட்டு, ரைட், ஒரு மனிதனாக, மாம்சமும் இரத்தமும் உள்ள மனிதனாக அவர் வர வேண்டியது அவசியமாக இருந்தது, ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். அப்படி அவர் வந்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு சோதனை உண்டாகும்போது அவர் உதவி செய்கிறார். ஏன்னா அவருக்கு புரியுது சோதனைனா என்னென்னு, அவருக்கு விளங்குது. சோதனையினால் உண்டாகிற அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் அவருக்கு விளங்குது. அது மட்டுமல்ல, அவர் சோதனையை ஜெயித்தவர். மனிதெல்லாம் சோதனையில் சில சமயம் ஜெயிக்கிறான், சில சமயம் விழுந்துடுறான். ஆனால் கர்த்தர் சோதனைக்கு இடம் கொடுத்து விழுந்ததே கிடையாது. சோதனைகளை ஜெயித்தவராக வாழ்ந்தார் இல்லையா? அதனால் கர்த்தருக்கு ஒரு பக்கம் சோதனைனா என்னென்னு விளங்குது, இன்னொரு பக்கம் சோதனையை எப்படி ஜெயிக்கணும்னோ சொல்லி கொடுக்க அவரால் முடியுது. ஏன்னா அவர் சோதனையை அனுபவித்தது மட்டுமல்ல, சோதனையை ஜெயித்தவர். அதனால் நமக்கு அவர் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சகாயம் செய்ய, உதவி செய்ய வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ இந்த வசனங்களாம் நமக்கு என்ன காண்பிக்குது? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். அதனால தான் மனுஷகுமாரன்ற அந்த பேர் அவருக்கு வருது. அவர் மனுஷனாக வரலைன்னா எப்படி அவர் மனுஷகுமாரன் சொல்ல முடியும்? ஏசப்பாவே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே மனுஷகுமாரன் சொல்கிறார். அப்போ அவர் மனுஷனாக வரலைன்னா எப்படிங்க மனுஷகுமாரன் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அந்த மனிதனை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார் அப்படின்ற அந்த சத்தியத்தை நம்ம பார்க்குறோம். இதே காரியத்தை குறித்து இன்னும் பல காரியங்கள் சொல்ல, அந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ரைட், உங்கள் மத்தியில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் என் கூட சேர்ந்து ஜெபிங்க. கவனிங்க, இந்த காரியத்தை நீங்கள் தள்ளி போடவே கூடாது. இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்ற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இப்போ வந்துருச்சுன்னா, இயேசுவை நீங்கள் இப்போ நம்புறீங்க அப்படின்னா என்னோட கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ரைட், அவரை கர்த்தராக இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நித்தியத்தை குறித்த ஒரு அதிமுக்கியமான ஒரு முடிவு இது. ரைட், இந்த மாதிரி முடிவெல்லாம் தள்ளி போடவே கூடாது, சட்டுன்னு செஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். இருதயத்திலிருந்து செய்யணும். இது மந்திரம் கிடையாது பாருங்க. ரைட், ஏதோ எழுதியிருக்க வாயை திறந்து வாசிச்சுட்டா என்னமோ மேஜிக் நடக்கும், அப்படி கிடையாது. இது நீங்கள் இயேசுவை உண்மையாகவே விசுவாசித்து உங்கள் இருதயத்திலேருந்து இயேசு எனக்கு வேணும், இயேசை நான் கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். என்னை ரட்சிக்கும்படி என்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். நான் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு, நான் அழிந்து போகாதபடிக்கு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுதான் மெய்யான தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசுதான் மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்போது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னை நீர் மறுபடியும் பிறக்கச் செய்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இனி நீர் என் வாழ்வை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகள், உம்முடைய வழிமுறைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு நல்ல சபை, பைபிளை நன்றாக போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு என்னை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ ரைட், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் இனி உங்களை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையுமே வாசிங்க. பைபிள் வாசிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கவனிங்க, ஒவ்வொரு நாளும் பரலோக தேவனை பார்த்து பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லுங்கள், உதவி கேளுங்க. ரைட், உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர்கிட்ட பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க, உங்கள் கனவுகள், உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர்கிட்ட பேசுங்க, உங்கள் ஆசைகளை அவருக்கு வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய திட்டங்கள், நீங்கள் வேலையில் சந்திக்கிற காரியங்கள், தொழிலில் சந்திக்கிற காரியங்கள், இவைகளை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியங்கள், இவைகளை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்துங்க, பைபிளை நல்லா போதிக்கிற ஒரு சபைக்கு வழி நடத்துங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு ஒரு நல்ல சபையை கண்டுபிடிச்சி அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். மற்ற கிறிஸ்தவர்களுடைய அந்த ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களைப் போலவே இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களுடைய அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் கட்டாயமாக ஒரு பைபிளை நன்றாய் போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ரைட். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த போதனையை பப்ளிஷ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். கட்டாயமாக கேட்டு பிரயோஜனப்படுங்க. உங்களுடைய விசுவாசம் பலப்படும். இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டும் இல்லை, வாரம் முழுவதும் தேவ வார்த்தையிலிருந்து பல போதனைகளை வெளியிடுறோம். அது எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கேட்டு பயன்பெறுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மெசேஜ், இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கிறிஸ்து ராஜா சீக்கிரமாய் வருகிறார்.